117 வசனம் சின்ன வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். சங்கீதம் 117 நம்மை வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை தான் நம்மை தாங்கிட்டு இருக்குது. இந்த கிருபை தான் நம்ம கொடுத்த பலன். கிருபை நம்ம கூட இருந்த பாவ சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசித்து, ஏன்னா நமக்கு கால நேரம் சமயம் தேவைப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால மக்கள் வருகிறார்கள் இல்லையோ, தேவனை வந்துட்டார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:20 5:20. ரோமர் 5:20 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில், அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பழையப்பாட்டு காலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றம். ஒரு பாவம் செய்தா ஒரு ஆட்டை பலியிடணும், ஒரு பாவம் செய்தா ஒரு மாட்டை பலியிடணும், ஒரு பாவம் செய்தா ஒரு பிராணியை பலியிடணும். ஆனால் ஏற்பாட்டில் கர்த்தருக்கு சிலுவைக்கு பிற்பாடு நம்ம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு என்னவென்றால், எங்கே பாவம் பெருகிச்சோ அங்கே தண்டனை பெருகல, கிருபை பெருகிச்சு. நீங்க சொல்லுவோம். கருத்து உற்சாகம் உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி. நம்மளால் ரட்சிக்கப்பட்டதா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அந்த பரிசு கிருபை. இந்த கிருபைக்கு மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த கிருபைக்கு மறுபெயர் தான் தேவனுடைய வல்லமை. இந்த கிருபைக்கு மறுபெயர் தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கிருபைக்கு மறுபெயர் தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. இந்த பெரிய கிருபை தான் பாவத்தை மன்னித்தது, அக்கிரமத்தை மன்னித்தது, நம்முடைய கெட்ட காரியத்தை மன்னித்தது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கு போச்சுன்னா நல்ல காலத்துக்கு போக மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சகுனமாக யோசிப்பாங்க. பூனை குறுக்கு போச்சுன்னா நல்ல காலத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் கழுத குறுக்கு போச்சுன்னா எல்லாம் யோசிப்பாங்க. சில பிராமின்ஸ் மக்களை பார்த்தீங்கன்னா கழுத குறுக்கு போக சொல்லுவாங்க, நல்ல சகுனம் இருக்கு, போகிற காரியம் ஜெயமா இருக்கு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மணி அடிக்கும், கடிகாரம் அடிக்கும், பற்றிய கரெக்டான சகுனம். சில வீட்டில் பல்லி கத்தம், ஒரு நல்ல சகுனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில வீட்டில் பூமை தடுக்க இல்லைங்க, தேவசத்தை இல்லைங்க வந்துடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் சகனம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன கமிட்மெண்ட்னா, நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பி இருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, சுகமா இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா பை காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அதான் நம்ம 108 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்மை வைத்த கிருபை. சொல்லுவேன். இந்த கிருபை தான் மரணத்தை மாற்றுகிறது. இந்த கிருபை தான் மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றுகிறது. இந்த கிருபை தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த கிருபை நம்மை வாழ வைக்குது. இந்த கிருபை நம்மளோட பாவத்தை மன்னிக்குது. அப்ப எல்லாவற்றுக்குமே பேஸ்மெண்ட், அடிப்படை, பவுண்டேஷன் கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? ரோமர் 5:20 எங்கே பாவம் பெருகிச்சோ என்ன உண்டாயிற்று? தண்டனை பெருகல, கிருபை பெருகிச்சு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. இப்ப நீங்க சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு நம்பர் இருக்கு. 420, 302, 305. ஏன்னா ஒரு குற்றத்துக்கு பாலியல் குற்றம், கர்த்தருக்கு சிவில் குற்றம், நிறைய தந்தை கிரைம் இருக்கு. ஆனால் எல்லாவற்றை விட நீ செய்த தப்புக்கு ஒரு கிரைம் இருக்கு, நீ செய்த ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஆனால் பைபிள் சொல்லுது, எத்தனை பாவம் பண்ணாலும் உன்னை மன்னிக்க தண்டனை இல்லை, உன்னை தூக்கி சுமங்க கிருபை காத்திருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுமா? எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? கரத்தை உயர்த்து. உண்மை ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. சொல்லுமா? அப்போ என்ன சப்ஜெக்ட், என்ன கமிட்மெண்ட்னா, இந்த திருவிழா நம்ம ஏன் மாசம் மாசம் சாப்பிடுகிறோம்? ஏனென்று சொன்னால் அந்த திருவிழாக்கு பிற்பாடு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, ஒரு நன்மை காத்திருக்கிறது. அந்த திருவிழா பற்றி கொண்டு மனுஷன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய பேர் சில கோயிலுக்கு போறாங்க, சில பாவம் தீர்க்கப்பட, பாவம் மன்னிக்கப்பட, பாவம் சுத்திகரிக்கப்பட. பட் நம்ம எந்த புண்ணியஸ்தலத்துக்கு போல, புண்ணியஸ்தலம் தேவ சமூகம் தான் நமக்கு. அதையே சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி புண்ணியஸ்தலம் இந்த பாவத்தை அறிக்கை செய்தாலுமே பாவம் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாவத்தை கழுவதற்கு எங்கெங்கயோ போறாங்க,
எத்தனை புனிசத்துக்கு போறாங்க, கங்கைக்கு போறாங்க. ஹல்லேலூயா. எங்கேயும் போய் என்ன சொல்ற, பாவத்தை மன்னிக்கும்படி கழுவும்படிக்கு பாவம் சொல்றாங்க. எல்லாவற்றை விட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ரொம்ப தூரம் போன அவசியம் இல்லை, இருக்கிற ஸ்பாட்லேயே முழங்கால் படியிட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார். அதான் நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இரக்கம் தான் கிருபை, the mercy, the grace. அதைய சொல்லுவோமே, இரக்கம் கிருபை கொடுக்கிறது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தமிழ்நாட்டில் எத்தனை புயல் காற்று வருது, எத்தனை போராட்டம் வருது, ஏன் காக்கப்படுகிறது என்றால் தோமாயை கால வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் நல்லாட்சி கொடுப்போம், தமிழ்நாடு காப்பாற்றும். யார் தமிழ்நாடு காப்பாற்ற இயேசு நாமத்தில் ஒரே ஒரு காரியம் என்ன, ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் காலெடுத்து வச்சா கர்த்தர் வாழ்க்கை மாற்றம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கிறோம், நன்மை வைத்த கிருபை பெரியது. என்னது? அதில் சொல்லுங்க பாருங்க. சத்தியத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பாங்க. ஆசி சபையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நான் நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. நேற்று நான் சினிமாவுக்கு போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. நான் ஸ்மோக் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க சொல்லி ஃபாதர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, பாவரிக்கு செய்வாங்க. அது பூமிக்குரிய காரியம். எந்த ஃபாதர் யாரும் மன்னிக்க முடியாது. ஃபாதருக்கு மன பாவத்தை மன்னிக்கிறது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. சத்தியத்தை உயர்த்தி பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அப்ப எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த இடத்திலுமே பாவம் ஒரே ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை தான். கிருபை இருந்தால் தான் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவம் மன்னிக்கப்பட்டதை மன்னித்து வச்சிருக்கிறதா. ரோமர் 5 என்ன வசனம் வாசிக்கிறோம், எங்கே பாவம் பெருகினது அங்கே தண்டனை கிடைக்கல, என்ன கிடைச்சது, கிருபை. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது, சபைக்கு வருவது, ஊழியம் எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். வேற ஒண்ணுமே இல்லை. ஐ எம் நத்திங். ஒண்ணுமே இல்லை. நான் மண்ண ஒரு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணை இயேசுவை கிருபை கொண்டு தாங்கிட்டு இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப்பில் வைக்கும் போதெல்லாம் யாருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். இந்த மகிமை ஆண்டவருக்கு தான். ஹல்லேலூயா. அப்ப கரத்தை மேல உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், 24 பார்த்திருக்கிறேன், 25 பாதிக்கப்பட்டேன், 24 பாதிக்கப்பட்டேன், 23 பாதிக்கப்பட்டேன், ரொம்ப உடைக்கப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சோர்ந்து போனேன். 26 சாட்சியா வச்சிருக்காரு என்றால் இந்த முழுக்க காரணம் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அது உதாரணமா சொல்றேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு ஈபி ஒருத்தர் கை வைக்கிறாருன்னா சும்மா கொஞ்சம் கை வச்சுருவாரா? சொல்லுங்க. எத்தனையோ 1000 வோல்டேஜ் அது. ஹல்லேலூயா. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒருத்தர் வேலை செய்யும் பொழுது கையில் என்ன போட்டுப்பார்? 2 கையில் க்ளவுஸ் போடுவார். ஹல்லேலூயா. போடுவாங்க இல்லையா? ஏன்? சேஃப்டி. கர்த்தர் சொல்றேன். க்ளவுஸ் போட்ட பிற்பாடு தான் கையை அங்கே வைக்கணும். ஏன்னா அது முக்கியமான பல 1000 வாட்ஸ் உள்ள ஒரு கரண்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த க்ளவுஸ் தான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு ஆபத்து வரும்போதுலாம் இந்த க்ளவுஸ் பெருமான காத்து நிறுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல், ஹல்லேலூயா, ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் என்ன யூஸ் பண்ணுவாங்க? அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க? க்ளவுஸ் போடுவாங்க. ஏன் தெரியுமா? சின்ன இன்ஃபெக்ஷனாக கூட பேஷண்ட்டுக்கு ஆபத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கத்தியை பயன்படுத்தும் பொழுது அந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது கையில் என்ன போட்டிருப்பாங்க? அவங்களும் கர்த்தர் ஸ்தோத்திரம் மேலே குள்ளா போட்டிருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் மேலே கேட் போட்டிருப்பாங்க. முகத்தில் மாஸ்க் போடுவாங்க. கையில் ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அத்தனை சின்ன இன்ஃபெக்ஷன் அவங்க பட்டால் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த ஆத்மாவுக்கு ஆபத்து. ஹல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நிச்சயமாகவே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் விழாமல் இருக்கிற ஒரே ஒரு அது பெரிய க்ளவுஸ், பெரிய பாதுகாப்பு கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. படிச்ச கிருபை உங்களுக்கு தாங்கிட்டுக்குதா? இன்னும் தாங்க போகுது. அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட், ஸ்மார்ட் சப்ஜெக்ட் தான் கிருபை தாங்கி சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ எங்க பாவம் பெருகிச்சோ, சிம்பிள் பாயிண்ட், அழகான பாயிண்ட் என்ன? பாவம் பெருகிற இடத்துல பனிஷ்மெண்ட் கிடைக்கல, கிருபை கிடைத்திருக்கிறது. இப்போ நீங்களாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த முழு உலகத்திற்குமே, அகில உலகத்திற்குமே, மொத்த மக்களுக்குமே கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப பாவத்தை போக்க கிடைச்ச பாக்கியம் என்ன? கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் தான் 110 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அப்ப ரோமர் 5 என்ன வாசிக்கிறோம்? எங்கே பாவத்தை என்ன பெருகிற்று? கிருபை பெருகிற்று. ஹல்லேலூயா. கிருபைக்கு மறுபெயர் தான் இரக்கம்.
கிருபைக்கு மறுபெயர் தான் தேவனுடைய சந்தோஷம். அல்லேலூயா. பணிச்சல் கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் அறிக்கை செய்து கர்த்தரை சாட்சா வாழ்வு தன் திருவள்ளுவருக்குள்ளே அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் வரும் நாள் மட்டும் இதை புசிக்கணும். இல்லைங்க இந்த மாதம் மட்டும் நான் புசிப்பேன், அடுத்த மாதம் புசிக்க மாட்டேன், ஒரு நாள் வரல, அப்படி இல்லை. கர்த்தர் வரும் நாள் மட்டும் என்னை கொடுத்து கொண்டே இருக்கிற திருவிருந்து. அதுக்காக தான் திருவிருந்து. அல்லேலூயா சொல்லுவோம். நம்மளால மாதம் ஒன்று தான் எடுக்கிறோம். சபையில் டெய்லி கொடுக்குறோம். ஆர்சி சபையில் பாருங்க, டெய்லி கொடுக்குறான். டெய்லி திருவிருந்து. ஆர்சி சபையில் கர்த்தர் டெய்லி திருவிருந்து. ஏன்னா அவங்க பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியில் பார்த்தா நம்ம அவங்க ஐடி ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய எல்லா கேரக்டரும் எல்லா ஆராதனைகளுக்கும் பார்த்தா பைபிள் ஒட்டி தான் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். டெய்லி திருவிருந்து தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போ 2ஆம் ஏற்று சொன்னாங்க, அப்போ எப்படி எடுத்து அப்போ தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். டெய்லி அப்பத்தை பற்றி சாப்பிட்றாங்க. இப்போ டெய்லி திருவிருந்து நிறைய சபைகள். அப்போ நமக்கு டைம் சிச்சுவேஷனை தான் மாதத்துக்கு கொடுக்குறோம். அப்போ திருவிருந்து நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது இன்னும் அற்பத்தை பெற்றுக்கொள்றீங்க. இல்லையா? உண்மை ஒத்துக்கிறீங்களா? கரத்தை உயர்த்தி சிம்பிள் பாயிண்ட் அப்படி மனசில் ஏற்றிங்க. பாவ பெருங்கத்தில் தண்டனை பெருகல, என்ன பெருகிச்சு? அதான் முடிஞ்சு போச்சு. திரும்ப பெருகினா தான் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும். அடிக்கப்பட்டது அவரு, உடைக்கப்பட்டது ஏசப்பா, நொறுக்கப்பட்டது ஏசப்பா, பாவத்தை ஜீவது ஏச எல்லாரும் தான் அவர் போட்டு கர்த்தரை பொருட்படுத்திக்கிட்டாரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். அவங்க வாழ்க்கையில் எத்தனை பாவத்தில் விழுந்தாலும் தூக்கெடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் நிச்சயமா கிருபை செய்கிறார். உங்களுக்கு கிருபை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.